நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. பாத்தியா நல்ல ஆட்டு. சரி சரி, நீ ஆட்டது போதும், அப்படியே நிறுத்து. ஏற்கனவே அம்மா ஆடி போய் தான் இருக்கிறாங்க, நீ வேற போய் அம்மாவுக்கு ஜூஸ் கொண்டா போ. அம்மா, மகளிர் சங்க தேர்தலில் நீங்கள் தோத்ததுல இருந்து சரியாவே சாப்பிட்றது இல்லை, உடம்பு பாதியா இழைச்சி போயிடுச்சேம்மா. ஆறுமுகம், அதிகமா பேசாத, போய் நான் சொன்ன வேலையை செய். வர்றம்மா. யோ பார்த்து போயா, நீ இருக்கிற பாடியில் எம்எல்ஏ அடிச்சா என்ன ஆவறது? உயிர் போயிடுயா. வா ராஜா, போன விஷயம் என்னாச்சு? மெயின் மேட்ரு அவுட்டு. என்ன சொல்ற? ஜெயந்தியை காணோம். என்ன ஆனான்னு தெரியல, குழந்தையோட காணாம போயிட்டா. குழந்தையோட காணாம போயிட்டாளா? எங்க போயிருப்பா? யாருக்கு தெரியும்? அவ வீட்டுல போய் பாத்தியா? என்ன பாக்குறதா தான் சொல்லிட்டு எங்கேயோ கலையும் போனாலாம். அவ வீட்டுல இருக்காளான்னு பார்த்தேன், அங்கேயும் இல்ல. கோவிலு குளம்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருப்பாளோ? சிந்தாமணி அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயந்தி தற்கொலை அளவுக்குலாம் போக மாட்டா. கை குழந்தைய தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு போறதுக்கு எந்த தாய்க்கு மனசு வராதுமா. என்ன கிருஷ்ணா சார், டூர்ல நல்ல விதமா முடிஞ்சுதா? ஏதோ உங்க புண்ணியத்துல நேபாளெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேம்மா. நீங்க இல்லாத நேரத்துல இங்க நிறைய விஷயம் நடந்து போச்சு. சிந்தாமணி அம்மா, நான் இங்க இல்லைன்னாலும் இங்க என்னென்ன நடந்துகிட்டு இருந்துச்சுன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன்னா அந்த மகளிர் சங்க தேர்தலில் நீங்க தோத்துருப்பீங்களா? அநியாயமா அந்த நந்தினி ஜெயிச்சிட்டாளே. இப்ப அது முக்கியம் இல்ல. ஜெயந்தியை காணுமா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல. சிந்தாமணி அம்மா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயந்தி இருந்தாலும் ஒன்று தான், காணாமல் போனாலும் ஒன்று தான். நமக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ஜெயந்தி காணாமல் போயிட்டான்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கவனம் இருக்கே, அது வேற எந்த பக்கமும் போகக்கூடாது. ராஜா, இனிமே தாம்பா உனக்கு முக்கியமான வேலையே இருக்கு. உனக்கு உன் மனைவி மேலே எக்கச்சக்கமான பாசம் இருக்கிற மாதிரி நீ நடிக்க ஆரம்பிக்கணும். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நந்தினி கிட்ட நெருங்க சொல்றீங்க, ஆனா நான் எதுக்கு ஜெயந்தி கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்? பாசமா இருக்கிறவங்கள பார்த்தா தாயா பொம்பளைங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு இளகிய மனசு. இதை வச்சு தான் நீ மறுபடியும் ஜெயந்தி மனசுல இடம் பிடிக்கணும். அப்படின்னா நான் பாசமா இருக்க மாதிரி நடிக்கணும். எனக்கு வில்லனா இருக்கு தான் பிடிக்குது. சரி, ட்ரை பண்றேன். வெரி குட். சிந்தாமணி அம்மா, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க. நீங்க 2 பேரும் போய் ஜெயந்தியை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. என்ன இருந்தாலும் ஜெயந்தி உங்க மருமக. அவ காணாம போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தேடாம இருந்தீங்கன்னா சந்தேகம் உங்க பேர்ல வரும். ஜெயந்தி கடைசியா எங்க இருந்தா? நந்தினி வீட்டுல. அதனால நந்தினி வீட்டுக்கு நீங்க போறீங்க. நந்தினிய பார்த்து என் மருமக எங்கன்னு சண்டைய போடுறீங்க. நான் போய் அவளை பார்க்கணுமா? அம்மா, இந்த விஷயத்த தயவு செஞ்சு ஈகோ பார்க்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொன்னா அதுல 100 அர்த்தம் இருக்கும். சரி, போய் பார்க்கறேன். வெரி குட். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. மேற்கொண்டு என்ன செய்யணும்னு நான் யோசிச்சு வைக்கிறேன். வரேம்மா. சரி. உங்க மருமக ஜெயந்தியை காணும்னு சொல்றீங்களே, காணாம போன ஜெயந்திக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? நாங்க தான் அவளுக்கு பாதுகாப்பா இருக்கோன்னு சொல்ல வரா. நீங்க தான் இன்ஸ்பெக்டர், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மருமக காணும்னா எல்லா மாமியாரும் சந்தோஷப்படுவாங்க, நீங்க வருத்தப்படுறீங்களே? சிந்தாமணி அம்மா மருமக மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸ்டவ் வெடிச்சிட போகுதுன்னு வீட்டுல மண்ணெண்ணெய் கூட வாங்கி வைக்கிறது இல்ல. வசந்த், கொஞ்சம் சும்மா இருப்பா. சரி சிந்தாமணி. இவர் என்ன அம்மா பேர் சொல்லி கூப்பிடுறாரு? அம்மா மேல பாசம் ஜாஸ்தி. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. என்னது அம்மாவை ஆன்டின்னு கூப்பிடுறாரு? அவன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போறான். இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படியாவது என் மருமகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. வசந்த், வா போலாம். உங்க பேர் என்ன? ஓ, கிரிஜா. ரொம்ப அழகா இருக்கீங்க. வரட்டா? கடவுளே, ஜெயந்தி நீதான் காப்பாத்தணும்.
குழந்தையோட எங்க இருக்கானே தெரியல. ஜெயந்தி அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. வண்டியை நிறுத்து. என்ன கல்யாணி, எனக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி கை காட்டி நிப்பாட்டுவேன்னு. ஓங்காரன் தெரிஞ்சிருந்தா நிறுத்திருக்கவே மாட்டேன். அது சரி, இது யாரு? வழக்கம் போல பொது சேவையா? முதல்ல இங்க இருந்து போ. தெரிஞ்சோ தெரியாமலோ நீயே கை காட்டிட்ட. பரவாயில்ல, இந்த அம்மாவை இங்கே விட்டுரு, பேசாம என் கூட வந்துரு. நீ வந்து என் கார்ல உட்காந்தா காருக்கே ஒரு தனி அழகு கிடைக்கும். என்ன கொலைகாரியா மாத்தாம போயிடு. கொலை பண்ண என்ன, நீ தான் பெரிய வக்கீலாச்ச. கோவப்படும் போது கூட நீ அழகா தான் இருக்க. ஆட்டோ வாங்க. கல்யாணி, நீ என்னிடம் தப்பவே முடியாது. நந்தினி, முத்து, கதவை திறந்து வச்சா கண்டதெல்லாம் உள்ள வரும்னு உனக்கு தெரியாது? போகல. நந்தினி, நான் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. என் மருமகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நானும் உன் மருமகதா. நீ யார கேக்குற? என்ன நக்கலா? நக்கல் இல்லம்மா, உண்மைதான் சொல்றேன். உன் புள்ள எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் ஒரு பொண்ணை ஏமாத்தி உனக்கு ஏகப்பட்ட மருமகளை கொடுத்துட்டு போயிருக்கான். இதுல நீ எந்த மருமகளை தேடி இங்க வந்திருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் கேட்டேன். ஜெயந்தி எங்க? எனக்கு தெரியாது. அவ உன் வீட்டுக்கு தான் வந்தான்னு கேள்விப்பட்டேன். என் வீட்டுக்கு 1000 பேர் வருவாங்க. வந்தவங்க எல்லாம் பத்திரமா போய் சேர்ந்தாங்களான்னு பாக்குறதா என் வேலையா? நீ கோடீஸ்வரியா இருக்கலாம், ஆனா நானும் பணக்காரி தான். என்னை நிக்க வச்சு அவமானப்படுத்தாத. நின்னு அவமானப்பட்டது நீதான். தேர்தல்ல நின்னு அவமானப்பட்டல, அத சொன்ன. அந்த சங்கத்துக்கு தலைவி ஆயிட்டேங்கிற திமிர்ல பேசாத. பதவிங்கிறது தோள்ல போடுற துண்டு மாதிரி, ஆனா கொள்கை இடுப்புல கட்டுற வேட்டி மாதிரின்னு அண்ணா சொல்லிருக்காரு. அத நானும் படிச்சிருக்கேன் சிந்தாமணி. பதவியை விட்டாலும் என் கொள்கையை என்னால விட்டு கொடுக்க முடியாது. உன் கொள்கையை என்ன அழிக்கிறது தானே? அழிக்கிறது எப்படி கொள்கையாகும்? தீய சக்திய நாம அழிக்க வேண்டியதில்ல. நேரம் வந்தா அதுவா தானா அழிஞ்சிடும். என்ன சாபம் விடுறியா? பத்தினி சாபம் விட்டா பலிக்குன்னு சொல்லுவாங்க. நீதான் எனக்கு புது பட்டம் வாங்கி கொடுத்திருக்கே சிந்தாமணி, விபச்சாரின்னு. ஏதோ உன்னால முடிஞ்சது அவ்வளவுதான். நிறைய பணம் இருக்கு, நிறைய படிச்சுட்டோங்கிற திமிர்ல என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசுற. யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். பாம்பு கிட்ட போகும்போது கிளியா போக கூடாது, கீரியா மாறிதான் போகணும்னு எனக்கு நல்லா தெரியும் சிந்தாமணி. அதான் ஓ ரேஞ்சுக்கு இறங்கி வந்து
உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. பேசி மட்டும் இல்ல, இனிமே எதுலயும் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. என்ன ஜெயிக்க உனக்கு வயசு பத்தாது. கம்சனை விட கண்ணனுக்கு சின்ன வயசு, ராவணனை விட ராமனுக்கு சின்ன வயசு. ஜெயிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, உண்மையும் மனசுல உறுதியும் இருந்தா போதும். சரி சரி, முதல்ல என் மருமகளை என் கூட அனுப்பி வை. ஜெயந்தி இந்த வீட்ல இல்ல. அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் காணும். ஜெயந்திக்கு நீதான் பொறுப்பு. சிந்தாமணி, ஜெயந்தி மேல உன்னை விட எங்களுக்கும் அக்கறை இருக்கு. அதனாலதான் ஜெயந்தி காணான்னு முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்க. இத பார். அது இங்கிலீஷ்ல இருக்கு. உனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியாதே. நான் வேணா படிச்சு காட்டட்டுமா? என்னாச்சு டாக்டர்? ஹாஸ்பிட்டல் ஏதாவது அட்மிட் பண்ணுமா? தேவையில்லை, பிபி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. சரியா சாப்பிடுறதில்லன்னு நினைக்கிறேன். இந்த வயசுல நேரத்துக்கு சாப்பிடணும். சரி கல்யாணி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஃபோன் பண்ணோன்னே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் ஆல் ரைட், நான் வரேம்மா. பார்த்து எழுந்திரிங்க. கோயிலேருந்து வெளியே வரும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்க. நான் தான் உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஃபோன் பண்ணி நான் தான் டாக்டரையும் வர சொன்னேன். ரொம்ப நன்றிம்மா. அப்போ நான் கிளம்புறேன். இல்லை இருங்க, நானே உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன். எதுக்குமா? நானே போயிடுறேன். இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி கூட பண்ணலனா நாட்டில் மனிதாபிமானம் என்ன இருக்கு? சரி, உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க, உங்களை நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். நான் நந்தினி வீட்டுக்கு போகணும். ராம் கோபால் சாரோட வளர்ப்பு மகள் நந்தினி, அவங்களே சொல்றீங்க? ஆமாம்மா. நந்தினி உனக்கு தெரியுமாம்மா? ஓ, நல்லா தெரியும். அவங்களுக்கு நீங்க என்ன உறவு? நான் உயிரோட இருக்க காரணமே நந்தினி தாம்மா. அம்மா அம்மான்னு என் மேல உயிரியே வச்சிட்டு இருக்கா. அப்ப நீங்க தான் விசாலமா? ஆமாம்மா. நந்தினி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. இப்பதான் உங்களை நேர்ல பாக்குறேன். நந்தினி என்னதான் என்கிட்ட அன்பா இருந்து ஆதரவு காட்டினாலும் என் ராசி என்னை விடாது போல இருக்குமா. நான் ஒரு ராசி இல்லாதவா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. உலகத்துல யாருமே அப்படி கிடையாது. எல்லாருமே கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். கடவுள் அருள் எனக்கு இருக்கிறதா இருந்தா நான் ஏமா இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? சின்ன வயசுல என் புருஷனை தொலைச்சிட்டு நின்ன, அப்புறமா என் பிள்ளைய தொலைச்சேன். இப்ப என்னடானா என் மருமகளை தொலைச்சிட்டு நிக்கிறேம்மா. ஏன் உங்க மருமகளுக்கு என்னாச்சு? அதாம்மா தெரியல. குழந்தையோட அவளை காணும். என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. கொஞ்ச நாள் அவ வாழ்க்கையில விரக்தியா இருந்தா. அவசரப்பட்டு ஏதாவது தப்பான முடிவுக்கு வந்துருவாளோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. கவலைப்படாதீங்க, நல்லா உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். நீங்க வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. சொல்லு பேபி. நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்தா ரொம்ப நாள் ஆகுது. அப்புறம் பிஸியா இருக்கியா? வெரி குட் வெரி குட். வணக்கம் வக்கீல் சார். அம்மா, சகுனம் சரியில்லை. சகுனி வந்திருக்கு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யோ, எனக்கு ஏன் வணக்கம் வைக்கிற? சார், நான் வணக்கம் வைக்கிறேன்னா அதுல விஷயம் இருக்கு சார். என்ன விஷயம்? சிந்தாமணி அம்மா எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்களை கலந்துக்காம எதுவுமே செய்யறது இல்ல. அவங்களே வணக்கம் போட்டு உங்களை நம்புறாங்க. அவங்கள நம்பி இருக்கிறேன்னா உங்களுக்கு வணக்கம் போடாம இருந்தா என்ன ஆகுறது என் பொழப்பு? அப்பா, அந்த அம்மா கிட்ட காசு வாங்கி தேர்தலுக்கு செலவு பண்றேன்னு சொல்லி ஒரு ரெண்டாவது பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்ட. இன்னும் என்னையா பாக்கி இருக்கு? அதுக்கு இல்ல சார், என் தம்பி பொண்ணுங்க கல்யாண வயசுல 2 இருக்குது. அதை என்ன நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கான். அதுங்களை எங்கேயாவது ஒரு இடம் பார்த்து தள்ளி விட்டுட்டா அப்புறம். யோ, அதுங்களை தள்ளி விடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இது பாரியா, நீ உன் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பாதிக்கு மேல அழிச்சிட்ட. உன் தம்பி பொண்ணுங்களுக்கு வேற நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்க. அந்த அம்மா மட்டும் இல்ல, நானும் முழுகிடுவேன். யோ, இந்த இடத்த காலி பண்ணியா ப்ளீஸ். போயிடியா? இல்ல சார், சார் நான் போடுற வணக்கம் வேஸ்டா போகாதுன்னு நினைக்கிறேன். நான் வர்றேன் சார். நீ எனக்கு வணக்கம் போட்டீங்கன்னா நான் தாயா வேஸ்ட் ஆவேன். ப்ளீஸ் இடத்த காலி பண்ணியா, போயா. ஐயோ, என்ன இது நம்மளை டார்ச்சர் பண்றதுக்குன்னு வந்து வாச்சிருக்கானே. வா ராஜா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் நான் வர சொன்னேன். எனக்கும் உங்ககிட்ட பேசணும். எடுத்துக்கங்க. தேங்க்யூ. சொல்லு, என்ன விஷயம்? ஏயா என்ன இப்படி வெறுக்கடிச்சு இப்படி கொல்றீங்க? சுதந்திர பறவையா பறந்துட்டு இருந்தேன், என்ன இப்படி கட்டி வச்சிட்டீங்களே?
அந்த விசாலம் அழுதே என்ன டார்ச்சர் பண்றான். நந்தினி பெரிய ஜான்சி ராணி ரேஞ்சுக்கு பேசுறா. எனக்கு பொண்டாட்டி நடிக்கிறாள், அவ பேர் ஹலோ, நீ தான் அவளுக்கு புருஷனா நடிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, நான் தான் நடிக்கிறேன்ல, மறந்துட்டேன். சரி, அந்த ஜெயந்தி ஃபெயிட் அவுட் எங்கேயோ ஓடி போயிட்டா. எங்க போனா என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல. ஜெயந்தி அப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பிரச்சனை அது இல்லை. வேற என்ன? ராஜா, நான் தான் உன்னை சிந்தாமணி கிட்ட அறிமுகப்படுத்தினேன். நான் சொல்றேன் கேட்டுக்க. அந்த அம்மாவை நீ ஜாஸ்தி நெருங்காத. இன்னும் சொல்ல போனா சிந்தாமணியை நீ சுத்தமா நம்பாத. இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? யாராவது 2 பேர் சேர்ந்துடக்கூடாத, உடனே பாலிடிக்ஸ். ராஜா, நான் பண்ற பாலிடிக்ஸ்னால உனக்கு நல்லது தான் ஏற்படும். இப்ப நான் சொல்லிதானே நீ அங்க நடிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, இது பாரு, உன்னை காப்பாத்தி பேசின மாதிரி சொத்துல உனக்கு உன் பங்கு சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சிந்தாமணியை நம்பின சல்லி காசு வராது. வரலன்னா நான் விட்டுருவேனா? ராஜா, உன்ன மாதிரி 1000 பேரை ஏமாத்திட்டு தான் அந்த சிந்தாமணி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா. யாராவது ஒருத்தருக்கு எதையாவது கொடுக்கணும்னா அவளுக்கு மனசே வராது. இன்னும் சொல்ல போனா அவளுக்காக உழைக்கிறவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதே ஊதாரித்தனமான செலவுன்னு நினைக்கிறவ அவ. மாசா மாசம் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறோமேன்னு ஆதங்கப்படுவா. அவ உனக்கு தந்துருவாளா? வக்கீல், எனக்கு வாங்கி பழக்கம் இல்லை, எடுத்துதான் பழக்கம். நந்தினியை ஏமாத்தி அவ சொத்தை அடைஞ்ச உடனே என் பங்கு எனக்கு வரணும். இல்லை சிந்தாமணி உயிரை எடுத்துருவேன்.